ஷோனன் அனிமேக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு இப்போ தான் ரியலைஸ் ஆகிட்டு இருக்கும்போது ஜூட்ஸு கைசனுமே இன்னும் 5 சாப்டரில் முடிய போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. மை ஹீரோ அகாடமியாக முடிஞ்சிடுச்சே அப்படின்னு சொல்லி நான் அந்த எண்ணத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போதே ஜூட்ஸு கைசன் 5 சாப்டரில் முடியுதுன்னு சொல்ல போகும்போது ஓகே இட்ஸ் ஆல் எண்ட் எல்லா சாப்டர்ஸ் எல்லா ஷோனன் அனிமேக்கள் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு காலம் கொஞ்சம் கொஞ்சமாக மாடர்ன் ஷோனனில் வந்துக்கிட்டு இருக்குது. சரி இது முடிச்சுட்டு வேறு புதுசாக வரட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது மை ஹீரோ அகாடமியா மாதிரி பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜூட்ஸு கைசன் எண்டிங்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். தக்காளி மை ஹீரோ அகாடமியாவே பரவாயில்லடா அப்படின்ற ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஜூட்ஸு கைசனோட எண்டிங்கை கொண்டாந்து விட்டுட்டாங்க. மை ஹீரோ அகாடமியோட எண்டிங்கை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு நான் அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டேன். பட் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் இந்த ஜூட்ஸு கைசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சம்ஹவ் இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் இது பிடிச்சிருக்கு, இது நல்லா தானடா இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. பட் இட்ஸ் நாட் சாட்டிஸ்ஃபைங்க. எம்ஹெச் எண்டிங்கே நான் சாட்டிஸ்ஃபைலன்னு சொல்லும்போது இது அதுக்கு மேலே இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெருசாக கொண்டு வந்த ஒரு கதையை சத்தியமாக அவர் கேஜா கிட்டாமி உண்மையாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறாங்க, கேஜா கிட்டாமி இவ்வளோ பெருசாக கொண்டு வந்த கதையை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் திணறிக்கிட்டு இருந்திருக்காப்புல போட்டிருக்கு. அதனால தான் பல கேரக்டருங்க கூட சுகுணாவை சண்டை போட விட்டு அது எண்டு வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து லாஸ்ட்டாக அவனை அழிக்கிறண்டா அப்படின்னு சொல்லி ஒரு மொக்கையான ஒரு எண்டிங்கை கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இதே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுலேயுமே இன்னும் பெட்டர் பண்ணுறதுக்கு நிறையவே வழிகள் இருந்திருக்கு. லைக் வழக்கமான இந்த ஷோனன் ட்ரோப்ஸு, லைக் ஒரு பேக்ரவுண்டு நம்ம சுகுணாவோட பேக் ஸ்டோரி என்னன்னு தெரில, ஹேனாராவை பற்றி ஒன்றுத்தையுமே காணோம். இன்னும் நிறைய விஷயங்கள் ஸ்டில் அன்ஆன்சராக தான் இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் பதில் சொல்லாமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஜூட்ஸு கைசனை முடிச்சிட்டாங்களோ அப்படின்னு தான் சொல்லிட்டு தோணுது. இந்தாங்கட எண்டிங் எடுத்துகிட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி. ஒருவேளை இதுக்கு முன்னாடி ஃபேன்ஸ்லாம் ரொம்ப கோவப்பட்டு சீக்கிரம் முடிச்சு தொலையா ஜூட்ஸு கைசன் அப்படி சொன்னதுனால இந்தாடா எண்டிங் எடுத்துகிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி ஏதோ சீக்கிரமாக ரஷ் பண்ணி முடிச்சு விட்ட ஒரு ஃபீலிங் தான் இருக்குது பார்க்கும்போது. பட் சுகுணாவோட எண்டிங் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் எமோஷ்னலாக எதிர்பார்த்தேன். லைக் சுகுணாவை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் கொஞ்சம் ஒரு எமோஷனல் ஹீரோவாக வில்லனை தாண்டி ஒரு எமோஷனல் ஹீரோ ரேஞ்சிலையுமே அவனை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா சுகுணாவோட எண்டிங் கொஞ்சம் சப்புன்னு முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துகிட்ருக்கு. சரி இப்போ இந்த மாங்காவை பற்றி இந்த சாப்டரை பற்றி நான் பார்ப்போம். சாப்டர் 268 தான் இது. இதில் ஸ்டார்டிங் எடுத்துட்டிங்கன்னா சுகுணா வந்துட்டு மெகுமிட்ட கேட்குற மாதிரி, ஏன்டா நீ உன் அக்காவையும் கொண்டுட்ட, ஏகப்பட்ட பேரை கொண்டுட்ட, உன் உடம்பால் தாண்டா உன் கையால் தாண்டா அவங்களெல்லாம் கொண்டுருக்க, இன்னும் நீ எதுக்கடா உயிரோடு எடுக்கணும், உடம்பை கொடுத்து விட்டுட்டு நீ பாட்டு போய் தொலைடா, எதுக்கடா சண்டை போட்டுட்ருக்க அப்படின்னு மெகுமி கிட்ட கத்திக்கிட்டு இருக்கும்போது நீ இப்போ ரொம்ப பணிஞ்சு பேசுகிற மாதிரி இருக்கே, எதனால் உன்னோட இன்னொரு விரல் வெளியே இருக்குது அப்படின்றதுனாலையா, ஆனால் நான் இன்னும் வாழ வேண்டிய நாள் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு டக்குன்னு யூஜியோட டொமைன் எக்ஸ்பென்ஷன் கலைகிற மாதிரி காட்டியிருக்காங்க. யூஜியோட டொமைன் எக்ஸ்பென்ஷன் கலைஞ்ச உடனேயே யூஜி ஆல்ரெடி லாஸ்ட் சாப்டரை விட்ட பஞ்சுக்கு இப்போ தான் ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கு. மெகுமியோட உடம்பு விட்டு பார்த்தீங்கன்னா சுகுணா கம்ப்ளீட்டாக பிரித்து எடுக்கப்பட்டுட்டான். பார்க்குறதுக்கு இந்த வெனம் படத்தில் எப்படி வெனம் சிம்பியாட்ட உடம்புலேருந்து பிரித்து எடுப்பாங்க அந்த மாதிரி இருக்குதுங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உடம்புலேருந்து மொத்தமாக பிரித்ததுக்கப்புறம் கிங் ஆஃப் கர்சஸாக ஏதோ கொலன்னு சாணி மாதிரி ஆக்கி விட்டாங்க. இப்போ கீழே விழுந்திருக்கிற கிங் ஆஃப் கர்சஸ் கிட்டே போயிட்டு யூஜி நீ தாண்டா நான் தாண்டா நீ அப்படின்னு சொல்லி சேம் அந்த பக்கம் மாஹிட்டோ கிட்டே என்ன டைலாக் பேசினாப்லையோ அதே டைலாக் இந்த இடத்துலையும் பேசிக்கிட்டு இருக்காப்ல சுகுணா கிட்டேயும். அந்த சாப்டரில் 2 பேர் இவரை பார்த்து சிரிச்சிங்களாடா, 2 பேத்துக்கும் வச்சண்டா ஆப்பு அப்படின்னு சொல்லி யூஜி அவனை பார்த்துக்கிட்டு இருக்க. சுகுணா இப்போ கூட ஒன்று கேட்டு போகல, நீ தானா நான் தான் நீ இப்போ ஒத்துக்கிட்டுனா கூட நீ வாழலாம் அப்படின்னு சொல்லி சுகுணா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது டேய் என்ன நினச்சிக்கிட்டு சுகுணா அப்போவுமே பார்த்திங்கன்னா டே என்னை குறைச்சி மதிப்பிடா, நான் ஒரு கேர்ஸ்ரா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் யூஜியோட லுக்கு. இதுக்கப்புறம் தாங்க ஆல்ரெடி நான் லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், இன்னுமே உராமையோ அக்கா இருக்க நடந்த ஃபைட்டை என்னாச்சுன்னு சொல்லிட்டு இன்னுமே காட்டாமல் இருக்காங்கன்னு நான் போன டைம் தான் சொல்லி முடித்தேன். இப்போ தான் இந்த ஃபைட்டோட எண்டை காட்டுறாங்க, ஃபைட்டை கூட காட்டல, அந்த இடத்துல ஃபைட் என்னாச்சு அப்படின்னே தெரில. கடைசியாக 2 பேரும் முடிச்சதை பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேபி இது ஒரு அனிமே எக்ஸ்க்ளூசிவ் ஃபைட்டாக கூட ரிலீஸ் பண்ணலாம். அனிமேல உங்களுக்கு 2 பேத்துக்கு உண்டான அந்த ஃபைட்டை கூட காட்டி முடிக்கலாம். இந்த பக்கம் உராமை பார்த்தீங்கன்னா அவள் தான் எல்லாம் முடிஞ்சு போச்சு, சுகுணா செத்துட்டாப்ல. ரொம்ப சந்தோஷப்படாதீங்களா, நீங்களாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி போந்திருந்தீங்கன்னா எல்லாம் செத்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டில் சுகுணாவுக்கு பார்த்தீங்கன்னா பில்டப் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல. அக்காரியுமே அதை கேட்டுட்டு ஓ லக்கியா பரவாயில்லப்பா எனக்கு நல்லா காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி முடிக்க அந்த இடத்துல உராவுமே காற்றுல கரைஞ்சி போட்ட ஸ்னாப்பில் எப்படி எல்லாம் கரைஞ்சாங்களோ அந்த மாதிரி உராவுமே இப்போ காற்றுல கரைஞ்சிட்றா, நம்ம சுகுணாவுமே காற்றுல கரைஞ்சிட்றாப்புல. கிங் ஆஃப் கர்சஸ்க்கு ஒரு வழியாக முடிவு வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேருமே இந்த ட்ரியோ ஒன்று சேர்ந்துருச்சு. யூஜி மெகுமி நொபாரா 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது மெகுமிக்கு அந்த லெட்டரில் கோஜோ மென்ஷன் பண்ணியிருக்காப்புல உங்கள் அப்பாவை கொண்டது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மெகுமி பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காப்புல. லாஸ்ட்டாக எல்லாருமே போய் யூட்டாவை பார்க்குறதுக்காக போகிறாங்க. லாஸ்ட் டைம் கோஜோட உடம்புல யூட்டா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கோஜோ உடம்புக்குள்ளேயே அவன் கடைசியில் ட்ராப் ஆகிட்டானா இல்லை வெளியே எஸ்கேப் ஆகிட்டானான்னு சொல்லிட்டு இன்னும் தெரியல, அது அடுத்த சாப்டரில் தான் தெரியும். இந்த எண்டிங் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, இது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா என்னன்ற மாதிரி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இன்னும் ஸ்டில் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருந்தால் இருக்குது. பட் இன்னும் 3 சாப்டர் இருக்குது, அதுக்குள்ளே பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அதுக்குள்ளே வேறு ஏதாவது விஷயங்களை ரீல் பண்ணாலும் பண்ணலாம், நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் பாய்.